லேட்டா வந்தே நம்ம தான் சீக்கிரமா. ரெண்டு பேருக்கும் பாசம் இருக்குதா? 1 2 3 நல்லா இருங்க நல்லா இருங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டார்ச்சர். குட் மார்னிங் மக்களே. உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப இப்போ ஒரு சோகத்துல இருக்கேன் அப்படின்னு. பிகாஸ் வந்து லக்கியும் பொறி உரிமை வந்து திருவத்தூர் போயிருக்காங்க. அவங்க இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, நான் சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா நான் சந்தோஷமா இல்லை, ஏன்னா அவங்க என் கூட இல்லைன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் எதிர்பார்த்து சந்தோஷமா இருக்கலான்றப்போ தடான்னு வந்து உட்காந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம இருந்தாலும் மக்களே இந்த வீடே கொஞ்சம் அதிர்வா இருக்கு. அதிர்வா இல்ல, கொஞ்சம் குதிர்வா இருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே சோகமா இருக்கு. செவரெல்லாம் ஆடுது, எல்லாமே நடக்குது. ஓகே மக்களே, நம்ம இங்க வந்தாச்சு. ஆக்சுவலி எதுக்கு வந்தோம் ஏது வந்து எல்லாமே வீடியோல இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல தான் நம்ம இருக்கணும். எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதா லண்டன்ல இருந்து ஃளைட் புடிச்சு வந்துங்கடா. அதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் மக்களே. சோ அது என்ன ஃபங்க்ஷன் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்க இருக்கும். அவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்வாங்க வீடியோக்குள்ள. ரெட் கலர் Dress இல்ல பாப்பே. எனக்கு ரெட் கலர் தான் Dress போடணும். ரெட் கலர் வேணாம்போ, ஒயிட் கலர் போடலாம். ஒயிட் கலர் தான் கேக்குறேன். கைஸ், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க. ஏதாவது ஒரு கலர் போடுங்க. ஏய், ஆல்ரெடி நீ வீட்டுக்கு வந்திருக்கே, நான் சோகத்துல இருக்கிறேன். நீ ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கிக்காத. அச்சோ. ஏய், இது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறியா எருமை? நான் இல்ல, லக்கியோட சித்தியோட டீச்சிங் அதெல்லாம் 2-3 புதுசா இறக்கி இருக்கு. இங்க பாரு அம்மா, அதெல்லாம் தப்பு அம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? ஓகே மக்களே, ஃபைனலா இல்ல, நீ எங்க போனாலும் இங்க தான் வந்து சேரணும். ஓகே மக்களே, நீங்க எல்லாருமே பிரியாக்கா வந்துட்டீங்களா? அந்த மேல எந்த அக்காவும் யாரும் கூப்பிடல, சும்மா நீயே சொல்லுங்க. சருக்கே அழுவோம், சருக்கே நான் பின்னாடியே. ஏய், நான் நேத்து நைட்டு தண்ணி தொட்டி இப்ப வந்து கிளம்பலாம். ட்ரெஸ்ஸே இல்ல மக்களே எனக்கு. எப்படிமா இருக்கும்? எல்லாத்தையுமே தான் லண்டன் கூட்டிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம இங்க போய் அங்க போய் அங்கிருந்து அங்க போய் அங்கிருந்து அங்க போய் எங்கேயுமே நீ போக மாட்ட. ஃபங்க்ஷன்ல போய் சும்மா தான் உட்காருவ, வேலை கூட செய்ய மாட்டா. இல்ல, நான் வேலை செய்ய மாட்டேன். அதான் வேலை செய்ய மாட்டேன், சும்மா தான் இருப்ப. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வா. ஓகேவா பப்பி? வேணாமா வேணாமா, எனக்கும் தான்மா வேணாம். ஏன்னா நான் தான் பண்ணுமா. ப்ளீஸ்மா வேணாமா. ரெண்டு பேரும் லக்கி கப்பியா இருக்க கூடாது. கியூட்டா வரணும். எனக்கு சம்மதம் இல்ல. சம்பந்தம் இல்ல. நீ யாருன்னே தெரியாது, சம்பந்தமே இல்ல. போயிடு. எங்க போய் போறோம் இப்ப நம்ம? பேபி மா ஃபங்க்ஷன். பேபி மாக்கு என்ன ஃபங்க்ஷன்? பேபி மாக்கு கல்யாணம். பேபி மா கல்யாணம் இல்லடா, பேபி மாவோட பொண்ணு கல்யாணம். கோச்சு பெரிய மோனா சித்தி பார்க்க போறோம். நீ மோனாக்கு பை சொல்ல போறோம். நீ நம்ம வீட்டுல போய் குளிக்கிறேன். சரி வா பட்டு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துரு. ஓகே மக்களே, லக்கி குளிச்சிட்டு வரதுக்குள்ள நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. சோ இப்போ கொஞ்ச காலமாவே நம்ம வந்து ஃபங்க்ஷன் மூட்ல இருந்துட்டு இருக்கோம். நிறைய பர்ச்சேஸ் போறது, வெளில போறது, அங்க போறது, இங்க போறதுன்னு நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன். இந்த பேட் லைஃப் ஸ்டைலால பிம்பிள்ஸ் வந்ததுதான் மிச்சம். ஏதாவது பண்ணி அந்த பிம்பிள்ஸை போக வச்சா கூட ஒண்ணு போன ஒண்ணு பின்னாலே இன்னொன்னு ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுத்திருக்க மாதிரி வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்குது. இந்த பேட் லைஃப் ஸ்டைல நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப் ஸ்டைலால வர பிம்பிள்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டா எப்படி தானே கேக்குறீங்க? அதுக்கு தான் இருக்கு ஹிமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ். நவ் when it's best ever formula. 5 நாள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்க பிம்பிள்ஸை ஓட விரட்டி அடிக்கும். திருப்பியும் உங்களுக்கு பிம்பிளே வராது மக்களே. தட் மீன்ஸ் நோ மோர் பிம்பிள் ஸ்ட்ரெஸ். நான் சொல்லல, கிளினிக்கலாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் நீமால ஆனதோ அப்படின்னு என்ன மாதிரி நீங்களும் நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. நாட் ஜஸ்ட் நீம் மக்களே, நீமோட 5 பவர்ஃபுல் பார்ட் இதுல இருக்கு. எஸ் மக்களே, நீமோட மெச்சூர்ட் லீஃப், யங் லீஃப், ஸ்டெம், ஃப்ளவர், ஃப்ரூட்னு 5 பார்ட்ஸ்மே இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம பிம்பிள்ஸை தடயமே இல்லாம அழிச்சிரும். இந்த ஃபேஸ் வாஷ் சோப் ஃப்ரீ மக்களே. இதுல ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pHமே இருக்கு. அதனால இந்த ஃபேஸ் வாஷ் என் ஸ்கின்னை ட்ரையே ஆக்காது. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் ரொம்ப கிளீனா, ஃப்ரெஷ்ஷா, ஹைட்ரேட்டடா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபேஸ்ல கொஞ்சம் வாட்டரை டேப் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு ஃபேஸ் வாஷ் எடுத்து நல்லா உங்க ஸ்கினை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்களே லைவா பாருங்க. அவ்வளவு
clean and clear skin இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு கொடுக்கும். இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இந்த பிம்பிள் ஸ்ட்ரெஸ் வேற நீங்களும் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு ஹிமாலயாஸோட இந்த நீம் பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் வாங்குங்க. இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa, ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு உங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இந்த குட்டி சருக்கையும் வந்து கிளப்பிட்டு என்னமோ நோண்டிட்டு இருக்கு. என்னம்மா பண்ற குழந்தை? ஹேர் ஸ்டைல் காட்டுப்ப போய் கியூட்டா இருக்கேன். லக்கி லூஸ் ஹேர்ல வந்துச்சு மக்களே. எனக்கு கொஞ்சம் அதிகமா வந்து ஹேர் வாஷ் பண்ணதுனால லூஸ் ஹேர்ல சுத்திட்டு இருக்கு லக்கி. ஓகே, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மாமா அண்ணா பேபி மாக்கா வீட்டுக்கு தான் மக்களே போயிட்டு இருக்கோம். சோ முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னுட்டு. என்ன ஃபங்க்ஷன்ன்றது எங்களுக்கே தெரியல. இது என்ன ஆக்சுவலி இது பேரு தெரியல. ஃபங்க்ஷனுக்கு என்ன பேரு தெரியல. ஆனா ஃபங்க்ஷன்றது மட்டும் தெரியும். சோ உங்களுக்கே தெரியும் பேபி மாக்கா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இல்லாம இருக்க வாய்ப்பே இல்ல. மோனா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கு மக்களே. 2 days முன்னாடியே வந்துட்டாங்க. சோ எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைவு செஞ்சுட்டா நல்லபடியா முடிச்சு அதுக்காக ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருந்தே வந்திருந்தோம். என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு 12 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. இல்ல எப்பவுமே நாங்க சீக்கிரமா ஆக்சுவலி நாங்க எப்பவுமே லேட்டா போவோம். ஆனா யாருமே கிளம்பி இருக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் நாங்களே லேட்டா போறோம். ஆனா இந்த வாட்டியும் யாரும் கிளம்பலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி ஃபங்க்ஷன் முடியற நேரத்துல போன் பண்ணுங்க, அப்ப நாங்க வந்துறோம் சொல்லிடுவோம். ஓகே மக்களே, நம்ம அங்க போயிட்டு உங்களுக்கு அப்படியே எல்லாமே காட்டுறோம். ஏய் சீக்கிரம் இறங்க, ஆல்ரெடி லேட்டு. 2 பேரும் என்ன பண்றீங்க? வாங்க. அறிகுறியே எதுவுமே இல்லையே. அது வெளிய இருந்து தெரியாதுமா, உள்ள பிரம்மாண்டமா இருக்கும். பாகுபலி செட்டு மாதிரி. சீக்கிரம் வா. என்னடா லூஸ் ஹேர்ல பொம்மை மாதிரி இருக்க? குட்டி நாய் குட்டி. லேட்டா வந்தே நம்ம தான் சீக்கிரமா மக்களே. காலியா இருக்கு. காலியோட மேல நம்ம அக்கா மேக்கப் போட்டு இருக்கோம். வா போய் பார்க்கலாம். வா லக்கி. 12 மணிக்கு வாங்க இவங்களை நம்ம. வாங்க உங்களை தான் பெருமையா பேசிட்டே வரோம். 12 மணிக்கு வாங்க. அதுவே நம்ம லேட்டா தான் வந்தோம். எப்படி இருக்கே சல்லா? நல்லா இருக்கியா? நீ லக்கி மோனா கேட்டியே என்னாச்சு? பாரு வாங்க. என்னது இது? கத்திரிக்காய் எதுக்கு வேணாங்கிற நீ? கத்திரிக்காய் பிடிக்காதா? ஓகே வைங்க. 2 பேருக்கும் பாசம் இருக்குதா? முதல்ல உட்கார்ந்து தவற நினைக்காதீங்க. குழந்தைகளுக்காக ஏய் உன் தட்டுல தான் சாப்பாடே இருக்குது. குழந்தை தட்டுல எங்க இருக்குது? 12 மணிக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தை இருக்கு. தாய்மை உணர்வு. நோ, அவ ஏமாத்தி திருட்டுத்தனமா சாப்பிட. அம்மா இதெல்லாம் யாருமே சொல்லிமா, நீங்களே சொன்னீங்க. அப்ப நீ என்ன ஒரு தட்டுல சோறு போட்டு உள்ள போய் உட்காரணும். குழந்தைய மடியில உட்கார வச்சிருக்கோம். இதை விட குழந்தைங்க என்ன பண்ணுது? நீங்க சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிடுவோம். ஏய் அது பேசாம ஏதோ மெஞ்சி நிக்குது. நீ எதுக்கு சம்பந்தமா சொல்லுங்க? பிரியாணி பத்திரம் பத்தியா புள்ளையாவது ஏதாவது இருந்து போயிட்டீங்க. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அழைப்புதல ஏத்து எல்லாரும் வந்தீங்க. வந்து என் பிள்ளைய வாழ்த்துனீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்கப்பா. நீங்க தான் சொல்லணுமா? நன்றி வணக்கம். சிக்கன் பீஸ் கம்மியா போயிடுச்சு. அதுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்பா வந்து இன்னைக்கு ஆடி சீரோ ஏதோ ஒன்று பாப்பா மனசார இன்னைக்கு அவங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி குடுத்தது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏய் பூ தானே போடுறதா, அதை கையில போடக்கூடாது. 1 2 3 நல்லா இருங்க. பாய் சொல்றோம் மோனா லக்கி. பாய் தம்பி. பாய் guys. பாய். நாளைக்கு இப்போ வந்துறியா? நாளைக்கு வரியா? மோனு பாய். தப்பை. வாங்க. அந்த 25 நிமிஷத்தை டாலி பண்ணீங்கல்ல, அதை காட்டுங்க. எங்கடா? என்னம்மா? ஐஸ்கிரீம் கொஞ்சம் நீ குட்டி பாப்பா. சரி போகும்போது வாங்கிக்கலாம். அண்ணா சாப்பிடுறானா? சரி அம்மா வாங்கி தரேன். இது போகும்போது வாங்கி தரேன். அவரு செய்து விட்டீர்கள்.
பசி எடுக்கு கம்முனு பக்கத்துலேயே வராது சாப்பிட்டு முடிகிறவங்க நீ யாருன்னே தெரியாது. ஆமா 4 மணி ஆயிடுச்சு. இருங்க அப்படியே அந்த சைடு போலாம். தவறு செய்து விட்டீர்கள் தம்பி. அம்மா கை வைக்க கூடாதுமா, கை வைக்க கூடாது சரியா? வைக்க அம்மா கூடாது. வைக்கக்கூடாது, கெட்ட பழக்கம். Thank you for coming. Bye guys. நம்ம சந்திப்போம். பாய் மௌலி. என்னடா தாயின் மணிக்கொடி தாயின் மணி. நீங்க இப்பயே இப்ப நினைக்கிறீங்க வீட்டுக்கு போயிட்டு அதை கேட்கும் எங்க அவங்க காணாம போயிட்டாங்க. வருவாங்க லக்கி, நம்ம முன்னாடி போயிடலாம். பாரு நம்ம கார்ல போய் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிடலாம். மாமா பின்னாடியே வருவாரு. ஓகேவா? பாய்க்கா. வீட்டுக்கு போய் நிலவரம் என்னன்றத சொல்றேன். பாய் பாய். ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து. பாத்துங்க போகுதே. ஆமா எனக்கு மேல இது இருக்குது பாருங்க. என்ன ஃபீலிங் நின்னு பாத்துன்னு இருக்கு. சரிக்கா பாய்க்கா. நம்ம போன்ல பேசலாம் நைட்டு. ஆமா 2 பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க கைஸ். வாங்க. ஆமா எங்க காதுல புரிஞ்சுக்கோதே. ஓகே மக்களே, ஃபைனலா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்? ஷாப்பிங். அம்மா இவ்ளோ பண்ணி உனக்கு டயர்ட் ஆகாம ஷாப்பிங் போலாம். லக்கி ஆக்சுவலா பேபி மார்க்கெட் வந்து நான் வரவே மாட்டேன்னு வரேன் அவங்கள மக்களே. அதனால நாங்க ஷாப்பிங் போறோம்னு இப்ப கிளம்பிட்டோம். அப்படி சொல்லி ஷாப்பிங் போறோம். இப்ப பின்னாடியே வந்து வராங்க மாமா பேமால பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் பேர் எனக்கு தெரியல. ஆனா ஃபங்க்ஷன் மக்களே என்னன்னா நம்ம மோனாக்கு வெட்டிங் வந்துச்சு. நம்ம வேணா பேர் வச்சலாம். மறு வீட்டுக்கு காமிச்சேக்கிறது. இல்ல ஆக்சுவலி இது எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. புகுந்த வீட்டுக்கு காமிச்சேக்கிறது சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நம்ம திருவொற்றியூர்ல இருந்து வந்தோம் மக்களே. இப்போ போயிட்டு ட்ரெஸ் மாத்தி நாங்க உடனே கிளம்பணும். வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. அதனால இங்கே ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு பாய் சொல்லி அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆக்சுவலி பேபி மாக்கா கிட்ட நான் கேட்டேன், சரி எதுக்கு நம்மள கூப்பிடுறீங்க? ஆனா நீங்க என்ன இப்படி நினைக்கிறீங்க? வரணும், கண்டிப்பா வரணும். நம்ம ஜஸ்ட் இப்ப ஃபேமிலி மாதிரின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஃபேமிலியையும் தாண்டி நம்மள ஒருத்தங்க கூப்பிடும் போது நம்ம வந்துடணும். ஒருத்தங்க நம்மள எப்படி நடத்துறாங்கன்றதுதான் மக்களே. ஆக்சுவலி உண்மையா பிராங்கா சொன்னா இதுக்கு எங்களை கூப்பிடணும்னே இல்ல. ஆனா அந்த ரெஸ்பெக்ட நமக்கு கொடுத்து நம்மள கூப்பிடுறாங்களே, அது கூப்பிடுறது மட்டும் இல்லாம நமக்கு இம்பார்ட்டன்ஸ் நமக்குன்னு கொடுக்குறாங்களே, அது கரெக்ட்டா. ஆமா இப்போ உண்மையா ஃபேமிலியில விட நீங்க வரணும், நீங்க வந்தாதான் அது நடக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுனா கண்டிப்பா அது பேபி மாக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்த நம்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணணும். ஆமா நம்ம வந்து ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு தம்பியா. ஃப்ரெண்ட் நீ தப்பா பேசாத. இவனே சொல்லுவான் இல்ல நம்ம போயிடணும். இன்னைக்கே என்ன திட்டினா முன்னால லேட் ஆயிடுச்சு என்னையும் திட்டினா நம்ம சீக்கிரமா போயிடணும். வருது இல்ல 12 மணிக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா தான் தெரியுது. அப்பயும் நம்ம தான் சீக்கிரமா வந்திருக்கோன்னு ஃபைனலா எல்லாம் முடிச்சாச்சு மக்களே. ஹாப்பியா மோனா வந்து நம்ம ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ நான் ஊருக்கு போனோம், வீட்டுக்கு போயிட்டு. ஸோ அதான் அடுத்து நடக்க போகுது. பொண்டாட்டி ஊருக்கு போறோம். ஓகே மக்களே, அதனால நாங்கள் வீடியோ இங்கே முடிக்கிறோம். ஓகே ஸோ வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ இதோட முடிக்கிறோம். இதோட திருவற்றூர் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். பாய் பண்ணிக்கலாமா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.